மாடல் கார் வந்து தயாரிக்கிறாங்க. அதை தயாரித்து ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து ஷோரூம் கொண்டு வரும்போது டோர் வந்து அந்த காரோட டாப் வந்து இருக்குது. டோரை விட்டு வெளியில் கொண்டு வர முடியல. அப்போ வந்து யோசிக்கிறாங்க. அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காரை வந்து டோரை விட்டு வெளியில் நம்ம எப்படி கொண்டு வரது, ஏதாச்சும் அதாவது அந்த டாப் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, இடித்து அதை வந்து கொண்டு வரணும் வெளியில், ஷோரூம் அறிமுகப்படுத்துறதுக்காக நியூ காரு எந்த டேமேஜ் இல்லாமல் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிருக்கோம். யாருக்குமே எந்த ஐடியாவுமே தோணலை. அந்த கம்பெனியில் உள்ள பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து ஐடியா சொல்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. டேமேஜ் ஆகாமல் கொண்டு வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஐடியா போயிட்டே இருக்கும்போது அப்போ அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் வர்றாரு, டைம் டேக்கிங் வர்றாரு. எல்லோரும் ஏன்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒரு தயக்கத்தோடு வர்றாரு. கொஞ்சம் வயசானவர், படிப்பறிவே இல்லாதவர், சாதாரணமானவர். அப்போ தயங்கி வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா சொல்லலான்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஐடியா சொல்கிறாரு. அதை யூஸ் பண்ணி அந்த ரோடுக்கு வெளியில் காரை கொண்டு வந்தார். அந்த ஐடியா என்ன இருக்குன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? ஏரை கம்மி பண்ணிவிட்டு அப்போ டாப் கொஞ்சம் கீழே இறங்கிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்துடுது. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவங்க வந்து படிப்பறிவு இல்லைனாலும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், ஜஸ்ட் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க ஒரு ஐடியா சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எனக்கு யோசிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும், சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஐடியா சொல்லும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி செயல்படுத்தி பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நமக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவெடுக்கக்கூடாது. ஒரு அதிகாரமாக அந்த இடத்துல யார் என்ன சொல்ல வராங்களோ அந்த உதவியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு நம்ம எடுத்தோடனே முடிவு பண்ணக்கூடாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். அவங்களோட ஐடியாவும் நம்மளோட ஐடியா எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், இந்த உடல் உறுப்பு தானம் பற்றி படிச்சிருக்கோம். நான் படிச்சிருக்கேன், அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது உடல் தானங்கிறது நம்ம இறந்த பிறகு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு யூஸ் ஆகும். அது மூலமாக அவங்க கிளாஸ் எடுக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. உடல் உறுப்புகள்ங்கிறது வந்து நம்ம இறந்த பிறகு நம்ம உறுப்புக்களை வந்து யாருக்கு வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம உறுப்புக்களை கொடுக்கறது மூலமாக ஒரு 8 உயிர்களை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். என்னென்னா கல்லீரல், கண், கணையம், சிறுநீரகம், இதயம், நுரையீரல் இதெல்லாம் கொடுக்கலாம். குடல், அப்புறம் இந்த தீக்காயப்பட்டவங்களுக்கு தோலெல்லாம் எடுத்து சர்ஜரி பண்ணி எப்படி வாங்கலாம். அப்போ நம்ம இறப்புக்கு பின்னாடியே நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கிது. அது படித்ததில் எனக்கு ஒரு சின்ன விஷயம், நல்ல விஷயத்தை எலிகேட் பண்ணிட்டு நான் வந்து என்னோடய உடலை வந்து தானமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஆசை, இந்த லைஃப்பில் நம்மளால் சாதிக்க முடியலைனால நமக்கு பின்னாடி இந்த லைஃபோட நம்மளோட லைஃப் முடிஞ்சு போகாமல் நெக்ஸ்ட் ஒரு நமக்கு லைஃப் இருக்குது அப்படிங்கிற சான்ஸ் நமக்கு கடவுளும் இந்த உலகமும் கொடுத்துருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வாழ்றதோடு இல்லாமல் நமக்கு அடுத்து ஒரு 8 பேரை காப்பாற்றும். நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுது. அதாவது நமக்காக மட்டும் வாழாமல் அடுத்தவங்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியுது நம்ம உடம்பால். அதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான்